எல்லாருமே போயிட்டு 1965 வரலாறு எடுத்து பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இறந்து போனாங்க. ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது 6-7 பேர் தான் சொன்னாங்க. அதை லாஸ்ட்ல படம் எண்ட்லயே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் இறந்து போனாங்க. எதுக்காக இறந்து போனாங்க அது ஃபர்ஸ்ட் தெரியணும். அவன் வீட்டு பிரச்சனைக்காக அவன் இறந்து போல, நமக்காக நம்ம மொழிக்காக கஷ்டப்பட்டு தமிழ் மொழி இந்த நாட்டில் இருக்கணும், என் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கஷ்டப்பட்டு தான் இறந்து போனான். அந்த வரலாறை இன்ற கால இளைஞர்கள் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உண்மையிலேயே சொல்றேன், அவங்க எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தை பார்க்கும்போது. அந்த இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எனக்கு ரொம்பவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்ல அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது இங்க இருக்கிற இளைஞர் கத்துறான். ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸ், ஏன்னா சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க வந்தது எல்லாமே 2K கிட்ஸ். அந்த ஆடியன்ஸ் தமிழ் வாழ்கன்னு கத்தும் போது நமக்கு ஒரு பூரிப்பா இருக்கு. ஓகே, அப்போ இளைஞனுக்கு புரியுது இந்த படம் என்ன டெலிவரி பண்ணணும்னு நினைச்சு வந்துச்சோ அந்த டெலிவரியில இந்த படம் சக்சீட் ஆகிருக்கு. இளைஞர்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு, இளைஞர்களுக்குள்ள ஒரு மொழிப்பற்ற ஏற்றி இருக்கு அப்படின்றத கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின்மென்ட். அதுவும் நம்ம திருப்பி இன்னொன்னு சொல்றேன், இந்த ரோல்ல சிவகார்த்திகேயனை தவிர்த்து வேற யார் நடிச்சிருந்தாலும் செட் ஆகிருக்கு. அவ்வளோ அருமையா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இது சாதாரணமா கிடையாது. அந்த பற்ற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல எடுத்துட்டு வரணும், அதை டெலிவரி பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் சூப்பரா. சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு அருமையா எடுத்திருக்காங்க. ஏன்னா போராட்ட காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த மாணவர்கள். பாருங்க, இன்னொன்னு அங்க நடக்கிற சீன்ஸ் ஏதோ இது நடந்தே இருக்காதுப்பான்லாம் கிடையாது. இதுக்கும் மேல அட்டூழியம் நடந்துச்சு. அந்த அட்டூழியங்கள்லாம் காட்டல. ஸோ இதுக்கும் மேலதான் அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான். ஸோ எப்பவுமே ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி தான் காட்டுவாங்க. பட் இதுல கொஞ்சம் கம்மியாவே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவ்வளவு மாணவர்கள் அமைப்பு இந்த இந்தி எதிர்ப்பை எதிர்த்து, எல்லா இந்தி திணிப்பை எதிர்த்து எல்லாருமே இன்னுமே எல்லா கட்சியும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் கூட என்ன சொல்றேன்னா, ஹிந்தி யார் வேணாலும் கத்துக்கோங்க, கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கத்துக்கோங்க, யாரும் தடுக்க முடியாது. பட் ஹிந்தி திணிப்பை தான் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. நீ ஹிந்தி கட்டாயம் படிச்சே ஆகணும் போது தேவை இருக்கிறவங்க படிப்பான், தேவையில்லாத நான் ஏன் படிக்கணும். இப்ப நான் எப்பவுமே நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்க்கு போக போறது இல்லை, எங்கேயும் போக போறது இல்லை, நான் ஏன் ஹிந்தி கத்துக்கணும்? ஸோ தேவை இருக்கிறவங்க படிக்கலாம் தான் கவர்மெண்ட்டும் சொல்லுது, எல்லா கட்சியும் சொல்லுது. தவிர்த்து யாருமே கத்துக்க கூடாது அப்படின்ற முட்டுக்கட்டைய எந்த அரசியல் கட்சியுமே போடல. சோ அததான் சிவகார்த்திகேயன் அந்த டைலாக சொல்லுவாரு, நாங்க இந்தி மொழிக்கோ இந்தி மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது, ஆனா இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். இத பல வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு மீடியால, ஒரு இவ்வளவு பெரிய மீடியால த்ரூ சினிமா, அதான் ஒரு வெல் நோன் சினிமா ஆக்டர் எஸ்கே சொல்லும் போது அந்த ரீச் வேற லெவல்ல இருக்கு. அதை நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். அந்த போராட்டத்துல எல்லாம் சில டைலாக்ஸ் இருக்கும், அதை சொல்லும் போது இங்க கைத்தட்டல் பறக்குது. சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு ரிப்பன், கருப்பு ரிப்பன் கட்டின்னு போவோம். அப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கும். உடனே போலீஸ் என்ன செய்வாங்க, அந்த கருப்பு ரிப்பன் அவுத்துருவாங்க. உடனே சிவகார்த்திகேயன் அங்கேருந்து கத்துவாரு. ஒரு டிரான்சிஷன் சீன், அது செம்ம அருமையான சீன். அப்ப கத்துவாரு, நீங்க கருப்பு கொடியெல்லாம் காட்டுறவங்களை கைது செய்வீங்கன்னா என் தலைமுடியே கருப்பு தாண்டா, உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்பாரு. இந்த மாதிரி சீனு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஃபைட்ல ஜெயம் ரவி சரண்டர் ஆயிடுவாரு. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சரண்டர் ஆகும் போது ஜெயம் ரவி ஒண்ணு சொல்லுவாரு நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட, நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்ன மாதிரி ஆட்கள் வந்துனே இருப்பான், உங்களை தடுத்துனே இருப்பான் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லும் போது சிவகார்த்திகேயன் ஒரே பஞ்சில முடிப்பாரு, நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கிளம்பி வாங்கடா, உங்களை தாக்குறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ என்னோட பேரன் பேத்திகள் இங்க இருப்பாங்க. அந்த பேரன் பேத்திலா யாரு? நம்ம எல்லாருமே. அந்த விதையை இந்த படம் எல்லாருக்குள்ளயும் போட்டுட்டு போயிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின்மென்ட். ஏங்க ஒரு வல்கர் சீன் இல்ல, ஒரு அசிப்பான இது இல்ல, எதுவுமே இல்லைங்க. ஒரு ஃபேமிலியா யார் யார் வந்தாலும் அசால்ட்டா என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம். அருமையா எடுத்துருக்காங்க எல்லாருமே. இதை இந்த ஃபேன்ஸ் தான் இந்த படத்தை பார்க்கணும், அந்த ஃபேன் தான் பார்க்கணுன்றது கிடையாது. இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இது ஒரு வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறா கூட எடுத்துக்கலாம். அதை இவ்வளவு கிளியரா தத்ரூபமா டெலிவர் பண்ணிருந்தா சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. ஜெயம் ரவி பயங்கரமா இது ஜனவரி 10ஆம் தேதி நீ எப்படி நான் இனிமேல அண்ணன் ஆரம்பம் எழுதி வச்சுக்கலாம் உச்சத்துக்கு ரசிகரா சொல்றேன், நான் மக்களா சொல்றேன். இந்த படம் வேற லெவல்
நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா அகர்வாலாம் பிச்சு கடல் ஏற்றா சார். ஜெயம் ரவி மாஸ் வில்லன் ஆக்டி அவர் தான் வில்லனா வச்சிருக்காரு. சும்மா அவரும் தெரிவிக்கிறாரு. எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. நல்ல ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா தமிழ் ஊரும் நல்லா புரிஞ்சிருக்காரு சார். நல்ல சூப்பர் படம். மியூசிக் நல்லா பிஜிஎம் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா அந்த நல்லா என்ஜாய் பண்ண படம். படம் எப்படி இருந்துச்சு? அதர்வா ஜெயம் ரவி எப்படி அதர்வா ஜெயம் ரவி எப்படி மேடம் இருந்துச்சு? சுறுசுறுப்பா இருக்கா? படம் அருமையா இருக்கு. ரொம்ப மாசா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கதை மேடம் படத்துல? பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கதை மேடம் சொல்லியிருக்காங்க? என்ன கதை சொல்லியிருக்காங்க? என்ன கதை சொல்லியிருக்காங்க? என்ன கதை சொல்லியிருக்காங்க? கருத்து என்ன மேடம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? ரொம்ப கரெக்டா இருக்கு. எல்லாமே இந்த ஹிந்தி தமிழ் வாழணும். தமிழ்நாட்டுல எதுவும் படம் ரொம்ப நிச்சயமான பயங்கரமா இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் சொல்ல ஏன்னா ரஜினி சார் விஜய் சார் சிவகார்த்திகேயன் ஜனநாயகனோட கண்டிப்பா நல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா தமிழ் தேசத்தோட ஜனநாயகம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். அது வந்து கூட சப்போர்ட்டே பண்ண முடியாது. அதுக்கும் மேல கண்டிப்பா தமிழுக்கு வரவட்டும். வரலாறு தெரியாம போனதுனால தான் யாரும் நம்ம நடத்துறாங்க. நம்ம தமிழ்ல பேசுறது யாருமே வெளிப்படுத்தாங்க. யாரும் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்கிற சமுதாயத்தில் படம் ஜாஸ்தி ஜனநாயக படம் படம் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. நிறைய பேர் பார்க்கணும். நல்லா இருக்கு படம். எல்லா மொழியும் தேவைதான். தேவைக்கு தேவை. முக்கியமா தேவை கண்டிப்பா பாருங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹிந்தி படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தாதீங்க. விருப்பம் தான் படிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல கண்டென்ட். இதுல என்னன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்கல்ல, அது காரணமே அதுதான். இந்த மொழி பிரச்சனை தான். ஏன்னா நம்ம தமிழ்ல யோசிச்சு தமிழ்ல படிச்சு தமிழ்ல எல்லாமே பண்ணாலே எல்லாம் வேற வேற லாங்குவேஜ்ல படிச்சு அதில் போயிட்டு வேலை செய்யணும். அது கண்டிப்பா மாறணும். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படிச்சு ஹிந்தி படிச்சுட்டு போவாரு. அப்பயும் அவருக்கு வேலை கிடைக்காது. அதே நம்ம தான் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல படிச்சுட்டு போயிட்டு தமிழ்ல பேசினா என்ன அது கண்டிப்பா மாறணும். அதுக்கான படம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு பாட்டு இருக்காது. மைக் மட்டும் கொஞ்சம் இருக்கு. அதர்வா ஜெயம் ரவி எப்படி பண்ணிருக்காங்க? இது தமிழ் பற்றான மூவி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி எப்படி கன்வே பண்றாங்க பீப்புளுக்கு? ப்ரோ அந்த பச்சையப்பா இன்சிடென்ட்ல இருக்கிற மாதிரியான அதோட கேரக்டர் தான் இங்க ப்ளே பண்ணிருக்காங்களா? அது எப்படி இருக்கு? இருமொழிகள் எப்படி வந்துச்சுன்னு ஆசை பிடிக்கிறாங்க. இந்த படத்துல எஸ்கே இறந்துருவாராமா அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு.
நல்லா இருக்கா? என்ன கான்செப்ட்? என்ன கான்செப்ட் சொல்றாங்க மக்கள்? எந்த நடிகர் ஜெயம் ரவி அதர்வாலா எப்படி அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க? ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் வில்லனா நடிச்சிருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு? அவர் என்ன ப்ளே பண்றாரு? தமிழ் மொழியை நான் காப்பாற்றேன். அரசியல் சாயம் பூசாதான் நான் சொல்ல வரேன். தாய்மொழி கோசவா? தாய்மொழி தான் மெயின். குழந்தை பெற்ற என்ன கூப்பிடுது? அம்மா தானே கூப்பிடுது. அது தாய்மொழி இல்லையா? டாடினா கூப்பிடுது, மம்மினா கூப்பிடுது. அம்மா தானே கூப்பிடுது. அந்த அம்மா இருந்தா போதும், அப்பா இருந்தா போதும், தாய்மொழி தானாவே வரும். எல்லாருக்கும் வரும். கேரளா இருந்தாலும் சரி, ஆந்திராலும் சரி, ஆந்திர பிரதேசல எல்லாத்தையும் அம்மா தான் கூப்பிடும். எந்த குழந்தை பிறந்தாலும் அதை சொல்லி கொடுக்குற தந்தை தான் இந்தி மொழியா மாத்துறாங்க. இதுதான் லாங்குவேஜ். கேரளா மலையாளமா மாத்துறாங்க, ஆந்திர பிரதேசமா மாத்துறாங்க, கர்நாடகாவை மாத்துறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல குழந்தை பிறந்தா தமிழா மாத்துறாங்க. இதுதான் படமா பாக்கணும். கட்டி 26க்கு நீ போவாத, 64க்கு வா. 26க்கு போனா நீ செத்து போயிடுவேன். 64க்கு வந்தா தாய்மொழியை காப்பாத்தலாம். தத்துரமா போட்டருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். கலை இயக்குனர் பக்காவா பண்ணிக்கிறாரு. அந்த போஸ்டர்ல பார்த்தா கற்பகம் படம், கற்பகம் படம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அதெல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த எம்எஸ் வண்டி, பழைய வண்டி, குதிரை வண்டி, கும்பகோணம் தவளை இருப்பாங்க மார்க்கெட்ல. எல்லாம் நோட் பண்ணேன். அழகா 64, 65 பேஸ் பண்ணி 80 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. 80ல புரியுதா என்ன நடக்குது? 80ல பிறந்தியா என்னன்னு தெரியல. நான் பிறந்தேன். நீ பிறந்தியா 80ல? நான் பிறந்தேன், எனக்கு தெரியுது. நீ பிறந்திருக்க மாட்டேன். நீ மயக்க பிடிக்கிற. நான் பாத்துக்கிறேன் கண்கொள்ளலாம். அந்த என்னன்னு அந்த கார் வச்சு அடிக்கிறது, சாணி வச்சு அடிக்கிறது எல்லாம் நடந்தது. மதுரையில நடந்தது, பொள்ளாச்சியில நடந்தது, கோயம்புத்தூர்ல நடந்தது, சென்னையிலே நடந்தது. அண்ணா சாலை போஸ்ட் ஆஃபீஸ்ல சென்னையிலே நடந்தது. நான் வந்து தமிழை தான் கத்துக்க வந்துக்கிறேன். அதை கத்துக்கிறதா எனக்கு பராசக்தி வராது முன்னாடி, பராசக்தி வராதுக்கு முன்னாடி ரஜினி தான் பராசக்தியோட ஹீரோ. இப்ப பராசக்தியோட ஹீரோ எஸ்கே. இதோட growth எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி ஒரு ஆன்லைன்ல இருந்து இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க? டீனேஜர்ஸ்க்கு கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கலாமா அந்த படத்தை? படம் எப்படி இருந்துச்சு? படத்துல என்ன கதை சொல்றாங்க? என்ன எதனால இப்படி பராசக்தி, இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்திக்குள்ள எப்படி எல்லாம் இந்த பிளேயிங் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு? படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. லாங்குவேஜ்க்காக இந்த படம் எடுத்துருக்காங்க. லாங்குவேஜ்க்காக எடுத்துருக்காங்களா? ஓகே. இந்த சிவகார்த்திகேயன் இறந்துருவேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? நிறைய கேமியோ ரோல் இருக்கு, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஒரு ஃபைட்டுக்காகவோ எல்லாம் வெளியில போகல. இல்ல அண்ணாதுரை சார் ரோல்ல வந்து நம்மள சேத்தன் பண்ணிருக்காரு. கரெக்டா பண்ணி நல்லா பண்ணிருக்காரா? அவர் நல்லா சேத்தன் நல்லா பண்ணிருக்காரு. ஏன்னா அண்ணாதுரை வாஸ் நாட் அகைன்ஸ்ட், ஐ மீன் ஹி வாஸ் ஆல்சோ அகைன்ஸ்ட் ஹிந்தி. தமிழுக்காக அவர் போராடினாரு. சார் தான் கொஞ்சம் ஹிந்தி வேணும்னு சொன்னாரு. அவர்னால தான் கொஞ்சம் ஹிந்தி போராட்டம் வந்துச்சோம். இல்லைன்னா நம்ம சேஃபா அவங்க லாங்குவேஜ் அவங்க சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ சீஃப் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அந்த வெளி லாங்குவேஜ் ஸ்டேட் பட் வந்து இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி இட் இஸ் யூனிட்டி அமங் டைவர்சிட்டி இல்லையா? இத்தனை ஸ்டேட் இருந்தாலும்
இருந்தாலும் இத்தனை மொழி இருந்தாலும் ஃபைனலி வி ஆர் ஒன் நேஷன். ஸோ அந்த நேஷனோட ஸ்ட்ரென்த் எப்படி காமிக்கணும்னா அந்த மொழியில காமிக்கணும். நம்மளோட இன்னைக்கு திறமை, நம்மளோட கல்ச்சர் வந்து காமிச்சிட்டு இப்போ அதுதான். ஸோ இட்ஸ் நன்றி ஸ்டோரிக்கு இந்த படம் தமிழ்நாட்டுல ஓடும், நார்த் நாட்டு படம் ஓடுமா? நார்த் வந்து கேள்விதான். ஆனா இங்க சொல்லுங்க ஜல்லிக்கட்டு தொடங்கும் போது எப்படி சாதாரணமா ஸ்டார்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு இதுவாச்சு. அது மாதிரி இது வந்து ஜல்லிக்கட்டு மாதிரியே இது ஒரு சும்மா ஒரு 2 வரி செய்தியா தெரியும் போய் பண்ணாங்க. எங்க அப்பா அதுல கலந்துருக்கிறாரு. ஆனா காயம் தான் இருந்துச்சு, பட் அது அந்த ஃபீல் இருக்கு இல்லையா நமக்கு, அது வந்து மொழி உணர்வை கிளறி நமக்கு மொழி பண்ற திருப்பி அதை நம்ம என்னன்னு படிக்கிறதுக்கு இது வரலாறுல இருந்து லைட்டா டிவியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சினிமாவா கொடுக்கறதுக்கு ஏன்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும். சுதா மேம் வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் நான் படம் கொடுத்தாங்க. சூப்பர் டைரக்ஷன் இருக்கு. தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்குலாம் ஓடுகடா, மலையாளம் ஓடுகடா அப்படின்ட்டாங்க. எல்லாருமே ஹிந்திக்காக போராடி இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் போராடினாங்கன்னு நினைச்சோம். அந்த வரலாறுலாம் காமிச்சிருக்காங்க. பெங்கால் வரைக்குமே வந்து போராடி இருக்காங்க. அதுக்காக அவங்க இந்த ரயில் எரிச்சது அதெல்லாம் ஒரு சிங்கிள் நியூஸா இருந்தது. நம்ம லைவா பார்க்கும்போது நமக்கு அந்த மொழி உணர்வு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய இது. அதை அழகா பண்ணியிருக்காங்க. அதை வந்து சொதப்பெல்லாம் பண்ணாம நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சூப்பரா இருக்குது. லாஸ்ட்ல இந்த சேசிங் காட்சியிலலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடுறாங்க இல்லையா, அந்த மிரட்டுற காட்சியில அதெல்லாம் அவங்க பேசுறது கொஞ்சம் மற்றபடி ரோட்ல இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு வந்து அமரனே சூப்பர் நடிச்சு. அமரன் விட இன்னும் ஒரு வேற லெவல் நல்லா அந்த ஃபைட்லாம் பண்ணியிருக்காருனால ஆக்சுவலி உதய் சாருக்கு நான் ரொம்ப ஃபேன். அவருக்கு தான் இது போகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பராசக்தி அவங்க அந்த பட் அவர்லாம் கூட இந்த மாதிரி குதிச்சுலாம் ஃபைட் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. நிறைய இந்த ஜேசிப்லாம் ரியலாகவே குதிச்சிருக்காரு. ட்ரெயின்ல குதிக்கிறது அதெல்லாம் லைவா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஜாக்கி சான் ஃபைட் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது சிவா தவிர வேற யாருமே இதில் நடிக்க முடியல. படம் பார்க்குற வரைக்கும் உதயநிதி சாருக்கு போலியேன்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் இவர் மட்டும் தான் பண்ண முடியும். படத்துல ஹீரோவா உங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் தான் தெரியுறாரு அப்படின்றீங்க. அதர்வா இருக்காங்க, ரவிமோகன் இருக்காரு, இவங்கலாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ். ரவிமோகனுமே பிடிச்சிருக்கு ஈக்குவலா. ஏன்னா அந்த வில்லத்தனத்தை வந்து அந்த வில்லத்தனம் ஓவரா இருக்கிறதால தான் நமக்கு சிவா. போகனை மீட் பண்ணிட்டாரா? போகன் ஜெயம் ரவி பாத்திருக்கீங்களா? போகன் பார்க்கல. பட் ஜெயம் ரவியோட ஹீரோ படம் மட்டும் தான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண கஷ்டமா இருந்தது இல்லைன்னா. பட் ஃபுல்லா போக போக அவர் பக்கா வில்லனா ரகுரன்லாம் எப்படி ஹீரோவா நடிச்சிருக்கல சாமியா பண்ணியிருக்காரு. சிவாக்கு ஈக்குவலா ஜெயம் ரவி சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல மேட்ச் ஆகும். ஃபேஸ் வந்து குழந்தை மாதிரி இருக்கும் இல்லையா, இதுல அப்படியே டெரரா இருக்கு. ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்ல முகபாவத்துல அப்படியே அந்த வில்லத்தனத்தை வெளிப்படுத்துறாரு. நல்லா அவருக்கு டைமிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல அவர் சொல்லுவாரு ஒரு கஷ்டம் அது நின்றுக்கிட்ட அது சரியா கேட்கல. அதாவது இந்த ஃபைட் மாதிரி சீன்ல பிஜிஎம் கொஞ்சம் கம்மி பண்ணல, சைலன்ஸ் கொடுங்க இளையராஜா சார். அப்போ அவங்களோட டைலாக்ஸ் வந்து கேட்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் வாட்ஸ் அது இதுல அந்த இங்கிலீஷ்ல வரும் இல்லையா டிரான்ஸ்லேஷன், அது வரல வந்தோன்னா நம்ம அதுல மேட்ச் பண்ணிக்கலாம். ஓவரால் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு செமையான ட்ரீட் தான். 12 மணி ஷோ பார்த்துருக்கேன். படம் சூப்பரா இருக்கு. தமிழ் மொழிக்காக போராடினா ஒருத்தருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எஸ்கேவோட ஆக்டிங்லாம் எப்படி மேம்? அண்ணாவோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அமரனுக்கு அப்புறம் இந்த பராசக்தி வந்து அண்ணாக்கு வந்து ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்டாக இருக்கும். அண்ட் அண்ணாக்கு இந்த படம் கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ரவிமோகனுடைய வில்லன் கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஹீரோவை பார்த்துட்டோங்க, வில்லனா பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் அவருக்குமே என்ன கேட்டா இந்த படம் பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஜிவியோட 100வது படம் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் சொல்லவே வேணாம். 100வது படம் ஆகட்டும், முதல் படம் ஆகட்டும், அவரது சூப்பரா இருந்தது. ரத்தமெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது. அந்த சாங் மட்டும் இல்லை, தரக்கு ஆகட்டும், ரிவல்யூஷன் சாங் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. கூஸ் பம்ப்ஸா இருந்தது. நிறைய
நல்லா இருந்தது. ஏதாவது ஒரு சீன் சிவகார்த்திகேயன் சாருக்காக இந்த சீனை பார்க்கணும், படத்தையே பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சி? ஒரு ட்ரெயின் சீன் இருக்கு, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதர்வா முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணா வந்து ஒரு போராட்டத்துல ஈடுபடுவார், அதுவும் கண்டிப்பா பார்க்கலாம். இதுக்காகவே கண்டிப்பா பார்க்கலாம். ஒருவேளை ஜனநாயகன் இந்த படத்தோட வந்திருந்தா இந்த படம் இவ்வளவு கொண்டாடப்பட்டிருக்கும். கண்டிப்பா கொண்டாடப்பட்டிருக்கும். ஜனநாயகம் ஒரு விதமா கொண்டாடப்பட்டிருக்கும், இது ஒரு விதமா கொண்டாடப்பட்டிருக்கும். ஆமா, இந்த படத்துல என்ன பாலிடிக்ஸ் பேசுறாங்க மொழியை தவிர? இப்போ வந்து இது டிஎம்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டிஎம்கே பத்தி ஏதாச்சும் இருக்கா, கலைஞர் பத்தி ஏதாவது இருக்கா? இங்க பொலிட்டிக்ஸ்னே இல்ல. ஒருத்தருமே அவங்க தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான், வேற பாலிடிக்ஸ் எதுவுமே கிடையாது. சீரியல் ஆக்டிங் எப்படி? கியூட்டா இருந்தது, அழகா பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்க பேசின விதம், குட்டி குட்டி மூமெண்ட்ஸ், டான்ஸ் மூமெண்ட் எல்லாமே அழகா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சார் வந்து ரொமான்டிக்கா இருக்கு, ஒரு கட்டத்துல வந்து சீரியஸா மாறுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு? அக்செப்ட் பண்ண முடியும்? பெஸ்டா காமிச்சிருந்தாரு. ரொமான்டிக் வந்து காமன் அப்படிங்கும்போது லைக் இது வந்து அவர் சூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்தது. இந்த படத்தை வந்து சூர்யா சார் வந்து டிசைட் பண்ணிட்டாரு, அதுக்கு வந்து எஸ்கே சார் உள்ள வந்தாரு. அப்படி டிசைட் பண்ற அளவுக்கு சீரியஸான விஷயம் ஏதாவது இருந்தது? அப்படி கிடையாது. மேபி அண்ணாக்கு இந்த படம் கிடைக்கணும்னு இருந்திருக்குமோ என்னமோ, அதனால இந்த படம் கிடைச்சிருக்கும் நான் சொல்லுவேன். சிவகார்த்திகேயன் சார் வந்து வார்த்தை அண்ணான்னு சொல்றீங்க இல்லையா, இந்த படத்துல தனியா ரசிக்கிற மாதிரி அவருக்கு தனியா ஏதாச்சும் ஒரு காட்சிகள் இருந்துச்சு? எல்லா காட்சியுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆஸ் அ ஃபேனா தங்கச்சியா நான் சொல்றேன், எனக்கு ஒரு சீன்ஸுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப எமோஷனலா இருந்தது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அழுகிற மாதிரி காட்சிகள் இருந்துச்சா? இருந்தது, நிறைய இருந்தது. ஸ்டில் அண்ணாவோட ரியல் லைஃப்லயும் சரி, மூவிலையும் சரி, அவர் லைட்டா எமோஷனல் ஆனா அப்படி எங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ டெஃபினட்டா அழுக வந்துச்சு தான். பட் ஸ்டில் அது வந்து கொண்டு போய் ரீச் பண்ற விதம் வந்து வேற இல்லையா, அப்படிங்கும்போது பாசிட்டிவ் நோட் தான். ஏதாச்சும் ஒரு பஞ்ச் அவர் பேசுங்க சொல்லுங்க. சரி, ஓகே. அவரு மாதிரி சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. அவர் மாதிரிலாம் யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரி, ஒன்று தேவை. தேங்க்யூ. நல்லா இருக்கு, எல்லாரும் பாருங்க. படம் எப்படி ப்ரோ? நல்லாவே இல்ல ப்ரோ. நல்லாவே இல்ல. ஏன் ப்ரோ நல்லா? எதுவுமே இல்ல ப்ரோ, காமெடி எதுவுமே இல்ல ப்ரோ. ரோகிணினாலே தலைதான். அதெல்லாம் வரும் ப்ரோ, அதெல்லாம் எல்லாரும் பார்க்க முடியாது ப்ரோ. சும்மா அந்த வயசானவங்க பார்க்கலாம். ரொம்பலாம் பார்த்தா நல்லா இருக்கு. அப்படி இல்லை ப்ரோ, நார்மலா சும்மா இன்ட்ரெஸ்ட் ஆனா பார்த்துட்டே தான் புரியும். அவ்வளோ கூட பார்க்க முடியாது. விடு ப்ரோ, போனோம். கலைஞர்